கோவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரோட் ஷோ ஈடுபட்டு வருகிறார். சாலையில் இருபுறமும் நின்றிருந்த மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். ஈரோடு மற்றும் சேலத்திற்கு கள ஆய்வுக்கு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. தற்பொழுது கோவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரோட் ஷோவில் இருக்கிறார். அது தொடர்பான நேரலையை பார்த்து வருகிறோம். சாலையில் இருபுறமும் அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சாலையில் இருபுறமும் மக்கள் உற்சாக வரவேற்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அளித்து வருகிறார்கள். அது தொடர்பான நேரலை காட்சியை பார்த்து வருகிறோம். கோவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரோட் ஷோவில் பயணித்து வருகிறார். அது தொடர்பான காட்சியை பார்த்து வருகிறோம். சாலையில் இருபுறத்தில் உள்ள மக்கள் உற்சாக வரவேற்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அளித்து வருகின்றனர். கோவை மக்கள் மத்தியில் தற்போது ரோட் ஷோவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயணித்து வருகிறார். சாலையில் உள்ள மக்கள் இருபுறமும் நின்று அவருக்கு உற்சாக வரவேற்பை அளித்து வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். கோவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரோட் ஷோவில் ஈடுபட்டிருக்கிறார். அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சாலை மார்க்கமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது கோவை மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். சாலையில் இருபுறமும் மக்கள் உற்சாக வரவேற்பை அளித்து வருகின்றனர். சாலை மார்க்கமாக முதலமைச்சர் திருப்பூர் செல்ல உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு மற்றும் சேலம் ஆகிய 2 மாவட்டங்களுக்கு 2 நாள் கள ஆய்விற்காக செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது சாலை மார்க்கமாக செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோவையில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. ரோட் ஷோவில் பயணித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இருபுறமும் மக்கள் திரண்டிருந்து உற்சாக வரவேற்பை அளித்து வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சாலையில் இருபுறமும் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். கோவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகையொட்டி இருபுறமும் உள்ள மக்கள் சாலையில் உற்சாக வரவேற்பை அளித்து வருகின்றனர். சாலை மார்க்கமாக திருப்பூர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செல்ல உள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக ஈரோடு மற்றும் சேலம் ஆகிய 2 மாவட்டங்களுக்கு கள ஆய்விற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செல்ல உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது சாலை மார்க்கமாக திருப்பூர் செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கோவையில் உற்சாக வரவேற்பு மக்களால் அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். தற்போது கோவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அடுத்தடுத்த திட்ட நிகழ்வுகள் என்ன, முழு விவரங்கள்? வணக்கம் சலோமி. இன்று திருப்பூர் மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளுக்காக தமிழக முதல்வர் அவர்கள் கோவைக்கு வந்திருக்கிறார். தற்போது கோவை விமான நிலையம் வந்த அவருக்கு தொண்டர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது திருப்பூர், ஈரோடு மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள சென்னையிலிருந்து கோவை விமான நிலையத்திற்கு முதல்வர் அவர்கள் விமான நிலையம் வருகை தந்தார். அங்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி தலைமையிலும் கோவை மாவட்ட செயலாளர்கள் கார்த்திக், எக்ஸ்எம்எல்ஏ தொண்டாமுத்தர் ரவி, தளபதி முருகேசன் ஆகியோர் முன்னிலையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வரவேற்பின் போது அமைச்சர்கள் ஏவா வேலு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், முத்துசாமி, வெள்ளக்கோவில் சாமிநாதன், கழக துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ், முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். விமான நிலையத்திலிருந்து அவிநாசி சாலை சந்திப்பு வரை வழிநெடுங்கிலும் மேலதாளம் முழுங்க அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களது வரவேற்பை ஏற்றுக்கொண்டவாறு முதல்வர் வருகை தரும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கிருந்து புறப்படும் முதல்வர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் திருப்பூர் செங்கப்பள்ளி அருகே சொர்ணமகால் என்கிற திருமண மண்டபத்தில் நடைபெற இருக்கிற திருப்பூர் தெற்கு எம்எல்ஏ செல்வராஜ் இல்ல திருமண விழாவில் பங்கேற்கிறார். அங்கு மணமக்களை வாழ்த்துவிட்டு இங்கிருந்து பெருந்துறை பகுதி, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பகுதியில் உள்ள ஸ்ரீமகால் மற்றும் உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அரசு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சிகளுக்காக தற்போது அவர் வருகை தரும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.